சென்னை வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னையில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கார்த்திக் மோகனை ஆதரித்து திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைக்கான இறுதி நாள். இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓயக்கூடிய சூழல்ல முதலமைச்சருடைய இறுதி பிரச்சாரம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைய இருக்கிறது. அதற்கு முன்பாக சென்னையில் இதுவரையிலும் அவர் ஆதரித்து பிரச்சாரம் செய்யாத ஒரே தொகுதியாக இருந்த வெள்ளிவாக்கத்திற்கு நேரடியாக வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த தொகுதிகளில் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் வரக்கூடிய அனைவரையும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படியான அந்த வேண்டுகோளை வைத்தபடி அவர் வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த பணிகளை, அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக அவருடைய பிரச்சாரத்துடைய முதல் கட்ட பிரச்சாரத்திலிருந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலும் அவர் முன்வைக்கக்கூடியது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அதன் மூலமாக தனிநபர்கள் அடைந்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு இரட்டை இலக்கு எண்ணில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தியது உள்ளிட்ட வகையிலே அவருடைய சாதனைகளாக குறிப்பிட்டு வாக்கு கேட்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்ய போகக்கூடிய 5 ஆண்டுகால திட்டமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. மகளிருக்கு தற்பொழுது கொடுக்கக்கூடிய உரிமை தொகையுடைய திட்டத்தினுடைய உதவித்தொகையை அதிகரித்து வழங்குவதாக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, அதே போல மற்ற உதவித்தொகை பெறக்கூடிய திட்டங்களுக்கு மேலும் உதவித்தொகையுடைய அதிகரிக்கக்கூடியதாக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை கூறி அவர்கள் வாக்கு சேகக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது 7 துறைகளை முன்வைத்து 10 ஆண்டு கால திட்டம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி 2021 போதே கொடுத்திருந்தார்கள். திருச்சியில திருப்புமுனை மாநாடு என்று 2021 நடைபெற்ற மாநாட்டின் பொழுது முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பொழுது அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அது அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் தொடரும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த 2021 தேர்தலை முன்வைக்கும் பொழுது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இது போன்ற ஒரு வளர்ச்சி சாத்தியப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு 2021 பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுதும் அதை குறிப்பிட்டு பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது.